அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலான துஆவை கொடுத்திருந்தான். அந்த துஆவை கேட்டால் உடனடியாக அது கபூலாகிவிடும். அனைவரும் அந்த துஆக்களை கேட்டுவிட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். இதே போல நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த ஸ்பெஷல் துஆவை கொடுத்திருந்தான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை பாவித்தார்களா, அந்த துஆவை என்ன செய்தார்கள் என்பதைத்தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த விடயத்தை கேட்கும் பொழுது நம் மீது எந்த அளவுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு பிரத்யேகமான ஒரு துஆவை கொடுத்திருந்தான், ஸ்பெஷலான ஒரு துஆவை கொடுத்திருந்தான். அந்த துஆவை அவர்கள் கேட்டால் அல்லாஹ் உடனடியாக அந்த துஆவை கபூல் செய்வான். எல்லா நபிமார்களுக்கும் இந்த துஆ கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் இந்த துஆவை என்ன செய்தார்கள் என்று பார்த்தால், அருமையானவர்களே, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல 199வது ரிவாயத். இந்த ஹதீஸை இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் ஈமான் என்ற பாடத்துக்கு கீழால் பாபு இஹ்திபாஇன் நபிய்யி தஅவத் ஷஃபாஅத்தி லி உம்மத்திஹி என்ற பகுதிக்கு கீழால் கொண்டு வருகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிகுல்லி நபிய்யின் தஅவத்துன் முஸ்தஜாபத்துன். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆ கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த துஆவை அவர்கள் கேட்டால் உடனடியாக அந்த துஆ அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபத்தஅஜ்ஜல குல்லு நபிய்யின் தஅவத்தஹு. ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய துஆவிலே அவசரப்பட்டு விட்டார்கள். அதாவது இந்த உலகத்திலே எல்லா நபிமார்களும் அந்த துஆவை பாவித்து விட்டார்கள் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆனை எடுத்து பார்த்தால் அப்படியாப்பட்ட விடயங்களை குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட துஆவை என்ன செய்தார்கள் என்பதை குர்ஆன் தெளிவாக பேசுகிறது. சூரா அஅராஃப் அத்தியாயம் 7 வசனம் 23 அல்லாஹ் கூறும் பொழுது, அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டதற்கு பிறகு அவர்களுடைய, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரும் தாங்கள் செய்த தவறை ஒத்துக்கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த துஆவை கேட்டார்கள். அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், ரப்பனா ظلمنا انفسنا, எங்களுக்கு நாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்டோம். وان لم تغفر لنا وترحمنا, எங்களை நீ மன்னிக்காவிட்டால், எங்களுக்கு நீ இரக்கம் காட்டாவிட்டால், லனகூனன்ன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளில் உள்ளவர்களாக ஆகிவிடுவோம் என்று அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த துஆவை இந்த சந்தர்ப்பத்திலே தன்னுடைய பிழை பொறுப்புக்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். இதே போல அருமையானவர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த துஆவை கொடுத்திருந்தான். ஆனால் இந்த துஆவை தன்னுடைய கூட்டம் அழிந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி பாவித்தார்கள். எங்களுக்கு தெரியும், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அதிகம் ஆயுள் கொடுக்கப்பட்ட நபி. அவர்கள் 950 வருடங்கள் மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த 950 வருட காலத்தில் இவர்களை ஏற்றுக்கொண்டது வெறுமனமே 80 அல்லது 85 பேர் தான். ஏனையவர்கள் அனைவரும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரித்தார்கள். இது விடயமாக தெளிவான ஆதாரங்களுடன் நபிமார்கள் வரலாறு என்ற சீரீஸ்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறிலே நான் பேசியிருக்கிறேன். அவர்கள் உலகத்திலே எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள், எத்தனை வருடம் தாவத் கொடுத்தார்கள் என்ற எல்லா விடயமும் பேசியிருக்கிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல ரீதியில் மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியில் இவர்கள் என்ன செய்தார்கள், நிராசையாகி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பெஷல் துஆவை தன்னுடைய கூட்டத்துக்கு எதிராக பாவித்தார்கள். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சூரா நூஹ் அத்தியாயம் 71 வசனம் 26 27 கூறுகிறான், ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தியாரா. யா அல்லாஹ், இந்த காஃபிர்களை பூமியின் மீது நீ விட்டு வைக்காதே. இன்னக இன் ததர்ஹும், இவர்களை நீ விட்டு வைத்தால் யுதில்லு இபாதக், உன்னுடைய நல்லடியார்களையும் இவர்கள் வழிகெடுத்து விடுவார்கள். எனவே இவர்களை விட்டு வைக்காதே, அழித்து விடு என்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ
கேட்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தினான். அந்த வெள்ளத்திற்கு தான் தூஃபான் என்று சொல்லப்படும். இதன் காரணமாக அனைத்து காஃபிர்கள் தன்னுடைய மனைவி, மகன் கன்ஆன் உட்பட அனைவரும் இந்த வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்டார்கள். இதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கேட்ட துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். சூரா யூனுஸ் அத்தியாயம் 10 வசனம் 88 மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்துக்கு எதிராக அந்த துஆவை யூஸ் பண்ணினார்கள். ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம் ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம். அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன கூறுகிறான்? ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கையேந்தி ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம், யா அல்லாஹ் இந்த ஃபிரௌனுடைய பட்டாளத்தின் சொத்து செல்வங்களை நீ அழித்து விடுவாயாக. வஷ்துத் அலா குலூபிஹிம் அவர்களுடைய உள்ளத்தை நீ நெருக்கடியாக ஆக்கி விடுவாயாக. ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம் நோவினை தரக்கூடிய தண்டனையை கண்கூடாக அவர்கள் பார்க்கும் வரை ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அந்த ஃபிரௌனுடைய பட்டாளத்துக்கு எதிராக, ஃபிரௌனுடைய கூட்டத்தாருக்கு எதிராக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆவை பாவித்தார்கள். இதற்கு பிறகு அந்த ஃபிரௌனுடைய பட்டாளம் செங்கடலிலே அழிக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும் அருமையானவர்களே. இதற்கு முக்கியமான காரணம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ தான். இதே போல ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த துஆவை எதற்காக வேண்டி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாவித்தார்கள், அதை அல்லாஹ் எப்படி கபூல் செய்தான் என்பதையும் குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக கூறுகிறான். சூரா சாத் அத்தியாயம் 38 வசனம் 35 அல்லாஹ் கூறும் பொழுது ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள். ரப்பிக்ஃபிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு. வஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி, எனக்கு பின்னால் யாருக்கும் கிடைக்க பெறாத ஒரு ஆட்சியை எனக்கு அன்பளிப்பாக தந்துவிடு யா அல்லாஹ் என்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். அந்த ஸ்பெஷல் துஆவின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆட்சி எனக்கு தா என்று துஆ கேட்டார்கள். அல்லாஹ் துஆவை கபூல் செய்தான். இந்த உலகத்திலே யாருக்கும் கொடுக்காத மிகப்பெரிய ஆட்சியை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். மனிதர்களை மட்டும் அவர்கள் ஆட்சி செய்யவில்லை, ஜின்களையும் ஆட்சி செய்தார்கள், பறவைகளையும் ஆட்சி செய்தார்கள். எறும்புகள் கூட ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சை கேட்டன. குர்ஆன் இதை பற்றி தெளிவாக கூறுகிறது. எறும்புகள் பேசக்கூடிய பாஷையும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. உல்லிம்னா மன்திகத்தைர், பறவைகளுடைய இலக்கணமும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். மிகப்பெரிய ஆட்சியை அல்லாஹ் வழங்கினான். அதற்கு காரணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த துஆவினால் இந்த விடயத்தை கேட்டார்கள். எனவே முன்னால் வாழ்ந்த எல்லா நபிமார்களும் தங்களுடைய துஆவை யூஸ் பண்ணிவிட்டார்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவதஹு, ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய துஆவிலே அவசரப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது ஒரு கேள்வி எழும்பலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் அந்த ஸ்பெஷல் துஆவை கொடுத்திருக்கிறான் தானே, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலே பாவித்தார்கள் என்றால் அருமையானவர்களே, அந்த துஆவை பாவிப்பதற்கு பல சந்தர்ப்பங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்தது. தாயிஃபிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லடிப்பட்ட சந்தர்ப்பத்திலே தன்னுடைய சமுதாயத்துக்கு எதிராக அந்த துஆவை பாவித்திருக்கலாம். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலைக்கு பொறுப்பான மலக்கை கூட்டிக் கொண்டு வந்து, நீங்கள் அனுமதி தந்தால் இந்த இரு மலைகளையும் ஒன்றோடு ஒன்று மோத வைத்து இந்த தாயிஃப் வாசிகளை இவர் சின்ன பின்னமாக்கி விடுவார் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் செய்யுங்கள் என்று அந்த சந்தர்ப்பத்திலே கூறவில்லை. என்ன செய்தார்கள்? அர்ஜு அய்யுஹ்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா யுஷ்ரிக் பிஹி ஷைஆ. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள், அல்லாஹ்வை இணை வைக்காமல் அல்லாஹ்வை மட்டும் வணங்குவார்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். எனவே இவர்களை நீங்கள் அழித்து விடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் இந்த துஆவை நபி அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தினருக்கு எதிராக பாவிக்கவில்லை. சரி, உஹது போரிலே நபி அவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயம் நடந்தது. 2 இரும்பு ஆணிகள் நபி அவர்களுடைய முகத்திலே இறங்கின. நபி அவர்களுடைய முன்னால் இருக்கக்கூடிய வலது பல் ஷஹீதாக்கப்பட்டது. ஒரு பெரும் குழியிலே நபி அவர்கள் தள்ளப்பட்டார்கள். மிகப்பெரிய நோவினை உஹதிலே நபி அவர்களுக்கு அந்த குறைஷர்கள் கொடுத்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை பாவித்தார்களா என்று பார்த்தால் அருமையானவர்களே, ஹயாத்து ஸஹாபா என்ற கிதாபிலே தெளிவாக இது வருகிறது. இப்னு அசாக்கிரிலும் தெளிவாக இந்த ரிவாயத் பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷியர்களுக்காக வேண்டி நீங்கள் சபியுங்கள், சாபமிடுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தி என்ன வார்த்தையை கூறினார்கள்? அல்லாஹும்ம ஹ்தி கௌமி
கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய கூட்டத்துக்கு நீ நேர்வழியை காட்டிவிடு, அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று கூட்டத்தை அந்த சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் சபிக்கவில்லை. அருமையானவர்களே, அந்த சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் நோமலாகத்தான் துஆ செய்தார்களே தவிர இந்த பிரத்யேக துஆவை பாவிக்கவில்லை. சரி, அப்ப எந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் இந்த துஆவை பாவித்தார்கள் என்று பார்த்தால், இந்த சஹீஹ் முஸ்லிமுடைய 199வது ரிவாயத்தில் நபி அவர்களே சொன்னார்கள், ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவதஹு, ஒவ்வொரு நபிமார்களும் தங்களுடைய துஆவிலே அவசரப்பட்டு விட்டார்கள். ஆனால் வ இன்னி இஹ்தபது தஅவதி ஷஃபாஅத்தன் லி உம்மதி யௌமல் கியாமா. அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ன தெரியுமா? இன்னி இஹ்தபது தஅவதி, என்னுடைய துஆவை நான் பாவிக்காமல் ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். நான் இதுவரைக்கும் நான் பாவிக்கவில்லை, இந்த உலகத்திலே அந்த துஆவை நான் பாவிக்கவில்லை. ஏன் நான் ஒளித்து வைத்திருக்கிறேன்? நபி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை பாருங்கள், இஹ்தபது, யாருக்கும் தெரியாமல் அதை நான் ஒளித்து வைத்திருக்கிறேன். நபி அவர்கள் நினைத்தால் நபி அவர்களுக்கு முன்கூட்டியே ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நஞ்சூட்டப்பட்ட நிலையில் கொல்லப்படுவார்கள், ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுத்து வெட்டப்பட்ட நிலையில் கொல்லப்படுவார்கள் என்பது தெரிந்திருந்தது. அப்படி இருந்தும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவை பாவிக்கவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த துஆவை நான் ஒளித்து வைத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஷஃபாஅத்தன் லி உம்மதி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள்ல என்னுடைய உம்மத்தினருக்கு ஷஃபாத் செய்வதற்காக வேண்டி அந்த துஆவை நான் பாவிக்காமல் ஒளித்து வைத்திருக்கிறேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு இரக்கம் நம்முடன் என்பதை இதன் மூலமாக விளங்கிக் கொள்ளலாம். ஃபஹிய நாயிலத்துன் இன்ஷா அல்லாஹ் மம்மாத மின் உம்மதி லா யுஷ்ரிக் பில்லாஹி ஷைஆ. சொன்னார்கள், அல்லாஹ் நாடினால் உலகத்திலே என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அந்த மனிதர்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த துஆ போதுமானது, இந்த துஆ அடைந்து கொள்ளும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி என்றால் அருமையானவர்களே, இந்த உலகத்திலே முஸ்லிம்களில் யாரெல்லாம் பாவங்களிலே ஈடுபட்டு மரணித்தார்களோ அவர்கள் செய்த தவறுக்காக வேண்டிய நரகத்துக்கு அனுப்பப்படுவார்கள். அனுப்பப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை மீண்டும் நரகத்திலிருந்து வெளியாக்கி நபி அவர்களுடைய ஷஃபாஅத்தின் காரணமாக மீண்டும் சுவர்க்கத்திற்கு அனுப்புவான். ஆகவே யாரெல்லாம் இந்த உம்மத்திலே இணை வைக்காமல் இருந்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த துஆ போதுமானது, அனைவரையும் இது அடைந்து கொள்ளும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஸ்பெஷல் துஆவை பாவிக்கவில்லை, மறுமையில் தன்னுடைய உம்மத்துக்காக வேண்டி வைத்திருக்கிறார்கள். எனவே ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வோம். நபி அவர்களுடைய வாழ்க்கையை எம்முடைய வாழ்க்கையாக மாற்றி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவோம். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.